நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. காவல்துறையை சார்ந்தவர்களை கைது செய்ய போன அல்லது சமாதானம் செய்த போனவர்களை கொலை செய்யக்கூடிய நிலைமை, மகன் தந்தையை கொல்லக்கூடிய நிலைமை, சமுதாயத்தில் எந்த இடத்துல என்ன நடக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு வெடிகுண்டு புதைத்து வைப்பதை போன்ற ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த பின்னணியில் இந்த மதுவை எப்படி ஒழிக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு தான் தமிழ்நாடு மது போதை ஒழிப்பு மக்கள் இயக்கம், இந்த இயக்கம் ஒரு புதிய அணுகுமுறையை நாங்கள் முன்வைக்கின்றோம். இந்த அணுகுமுறை என்னவென்றால், அரசாங்கத்தால் சட்டத்தால் எந்த விதத்திலும் போதையை மதுவை ஒழிக்க முடியாது. அதை ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னாக்க மக்கள் முடிவு பண்ணாதான் முடியும். அந்த மக்களை ஒருங்கிணைத்து பலகாலமாக வைத்திருக்கக்கூடிய சமூகங்களாக நம்முடைய தமிழ்நாடு, இந்தியா, உலகம் எல்லாம் இருக்கு. அதனால தான் அந்த சமூக அதிகாரத்தின் மூலம், அரசு அதிகாரம் அல்ல, ஆட்சியாளர்களுடைய அதிகாரம் அல்ல, மக்களின் சமூக அதிகாரத்தின் மூலம் இந்த போதை மதுவை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு இயக்கத்தை தான் நாங்கள் துவங்கி இருக்கின்றோம். அதில் ரொம்ப மிக மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்க, இந்த குழுவினர் முக்கியமான நபர்கள். இந்த குழுவில் நான் சி. மகேந்திரன், அதே போல் தமிழ்நாடு வீரபாண்டிய கட்டபொம்மன் பண்பாட்டுக் கழகத்தினுடைய தமிழ்நாட்டினுடைய பொதுச் செயலாளர் கா. ராமகிருஷ்ணன், ராஜகம்பள மேன்மக்கள் கல்வி அறக்கட்டளையினுடைய தலைவர் ராமராஜ், சமூக நீதி கூட்டமைப்பினுடைய செயல்பாட்டாளர் தவமணி அம்மையார், சமூக ஆர்வலர் அண்ணாதுரை, இப்படி ஒரு குழு போய் சில பகுதிகளுக்கு நாங்கள் போனோம். ஒரு விஷயம் எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் நூற்றுக்கணக்கான கிராமங்கள் குடிபோதையிலிருந்து முற்றிலும் விடுபட்ட கிராமங்கள் இருக்கிறது. இதை கேட்ட உடனே ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்து அந்த பகுதிகளுக்கு நாங்கள் போய் பார்க்கணுன்னு போனோம். அப்படி போனதில் கிட்டத்தட்ட ஒரு 25 கிராமங்கள், அது இந்த பட்டியெல்லாம் இதில் போட்டிருக்கோம், எந்தெந்த கிராமங்களுக்கு நாங்கள் போயிருக்கோம்னு. அந்த கிராமங்களுக்கு போனோம். அந்த கிராமங்களில் கிட்டத்தட்ட 72 கிராமங்களுடைய மையமாக இருக்கக்கூடியவர் தான் கோபா நாயக்கர். இவர் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். இவர் பேருடைய கோபா நாயக்கர். 72 ஊர்கள், அந்த ஊர்கள் ஒன்றாக இருக்கிறது. எங்கன்னு கேட்டிங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டத்துக்கு பக்கத்தில் குஜிலியம்பாறை அந்த பகுதியில் இருக்குது. அந்த 72 கிராமங்களில் ஒரு ஆள் கூட குடிக்கிறவங்களை பார்க்க முடியாது. அதில் முக்கியமான கிராமங்களுக்கெல்லாம் நாங்கள் போனோம். ஒரு கிராம கட்டுப்பாடே அதில் இருக்குது. அந்த கிராம மக்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னாக்க, யாராவது இந்த லாரி அது இதுக்கு வேலைக்கு போகிற ஆட்கள் ஏதாவது குடித்தாக்க ஊருக்குள்ளே வராமல் வெளியிலே தங்கிடுறாங்க. அப்படி யாராவது வந்தால் அவரையும் அவரை சார்ந்தவர்களையும் சமூகத்திலிருந்து தள்ளி வைக்கிறாங்க. ஊரில் அவர்களோடு எந்த விதமான இணக்கமும் இருக்கக்கூடாது என்ற ஒரு கட்டுப்பாடு. அதாவது சட்டத்தில் கவுன்சிலிங், ஒரு தப்பு செய்கின்றவர்களை திருத்துவதை சமூகமாக நின்று திருத்துறாங்க. இப்படி பார்க்கும்போது இந்த தொட்டிய நாயக்க சமூகம் என்கின்ற அந்த சமூகம், அதனுடைய தலைவர்கள் தான் இவங்க. அந்த சமூகத்தில் கிட்டத்தட்ட எல்லா கிராமங்களிலும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரையில் யாருமே குடிக்கவே இல்லை. எந்த போதை பழக்கமும் கிடையாது. ஒரு சமூக கட்டுப்பாட்டின் மூலம் அதை தடுக்கிறார்கள். இப்போ என்னுடைய அனுபவத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, 50 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டினுடைய கிராமங்கள் சமூகத்தின் கட்டுப்பாட்டில் இருந்தது. யாராவது குடித்தா கூட எங்கேயாவது ஒரு ஓரத்தில் ஒதுங்கி நிற்பாங்க, பொது வழிக்கு வரவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இருந்தது. அந்த சூழல் இன்னைக்கு முற்றிலும் மாறிவிட்டது. சட்டம் வந்தது, விதவிதமான சட்டம், கடுமையான சட்டங்கள் எல்லாத்தையும் போட்டு பார்க்குறாங்க. குடி போதை அதிகரிக்கிறது. எல்லா விதமான காவல்துறை மற்றவங்க கடுமையான அடக்குமுறை எடுக்கிறாங்க, குற்றம் அதிகரிக்குது. ஆனால் இந்த கிராமங்களில் மட்டும் அவங்க இந்த தவறுகள் நடக்காமல் தடுப்பதற்கு என்ன காரணம்?
சமூகமாக இருந்து அதை தடுப்பது. அப்போ நாங்கள் நம்முடைய அமைப்பு சமூக அமைப்புகள், இது இந்த தொட்டிய நாயக்கர் சமூகம் மட்டுமல்ல, இதை போல பல சமூகங்கள் மது தங்கள்கிட்ட வராமல், போதை தங்கள்கிட்ட வராமல், தங்களுடைய எதிர்கால பிள்ளைகள் சிக்கல் இல்லாமல் பாதுகாக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான கிராமங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. அது அரசு கவனத்துக்கு வரல, உங்களை போல பத்திரிகையாளர்களுடைய கவனத்துக்கும் அது வரல. ஏன் வரலன்னு எனக்கு தெரியல. நான் இதை இந்த ஊடகத்தினுடைய ஒரு விஷயமாக சொல்கிறேன். இதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். இப்போ அந்த கிராமங்களை ஒன்று திரட்டி, சமூக அதிகாரம் கொண்ட மக்களை ஒன்று திரட்டி மதுவை அகற்றுவதற்குரிய முறைகளை பார்க்கின்றோம். இன்றைக்கி மிக மோசமாக பார்த்திங்கன்னாக்கா போதை கலாச்சாரம் பள்ளிக்கூடத்து பிள்ளைகள்லேருந்து தொடங்கிருச்சு. அதனால தான் அது ஒரு இயக்கமாக நாங்கள் துவங்கி இருக்கின்றோம். இதில் தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன அப்படின்னாக்க, இந்த கிராமங்களை நீங்கள் ஆய்வு செய்து, நாங்கள் வேணால் பட்டியல் தர்றோம், இந்த கிராமங்களை நீங்கள் ஆய்வு செய்து அந்த கிராமங்களை மேன்மக்கள் கொண்ட கிராமமாக அறிவிக்க வேண்டும். 100% குடி இல்லைன்னாக்க அதை தனியாக பிரித்து அறிவிக்க வேண்டும். அப்படிப்பட்ட கட்டுப்பாடோடு இருக்கிறவங்களுக்கு சில சிறப்பு சலுகைகள், அந்த மக்களை பாராட்டக்கூடிய விதத்திலே, அந்த பாராட்டுதலின் மூலமாக மற்றவர்கள் அந்த பலனை அடையக்கூடிய விதத்திலே அதை செயல்படுத்த வேண்டும். அதனால் தமிழ்நாடு அரசு இந்த கிராமங்களை பட்டியல் எடுத்து ஒரு தனி சிறப்புக்குரிய கிராமங்களாக அறிவித்து அவர்களை மேன்மக்களாக அறிவிக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கைகளில் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுக்கு பிறகு இந்த மது ஒழிப்பு மக்கள் இயக்கத்தின் சார்பில் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து சுதந்திர தினம், அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி பிறந்த நாள், இது வரைக்கும் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மது போதை ஒழிப்புக்கு எதிராக இருக்கக்கூடிய இயக்கங்களை இணைத்து சமூகத்திலிருந்து, ஏதோ பிரச்சாரம் அல்ல, கவர்மெண்ட்டுக்கு பெட்டிஷன் கொடுக்கறது இல்லை, ஏன்னால் அதிகாரம் மக்கள்கிட்ட இருக்கு, அந்த மக்களை ஒன்று திரட்டி அந்த மக்களின் மூலமாக மது போதை பழக்கங்களிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு முயற்சியை நாங்கள் எடுக்கின்றோம். இந்த இயக்கத்தை நாங்கள் புதுசாலாம் எடுக்கல. இதுக்கு முந்தி காந்தியடிகள், தந்தை பெரியார், அதே போல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சசி பெருமாள், அதுக்காக இறந்து போனவர், இப்படி நூற்றுக்கணக்கானவர்கள் முன்னின்று இப்படிப்பட்ட இயக்கங்களை எல்லாம் எடுத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இளைஞர்களை, குறிப்பாக இந்த தலைமுறை, சில ஊருக்கு சில இடத்துக்கு போய் பார்த்தோம்னா சகிக்கலை, 35 வயதுக்குட்பட்ட பெண்கள் விதவைகளாக இருக்கிறார்கள். ஈழ போராட்டத்தில் சண்டையில் செத்து போனவங்க 50% இருக்கிறாங்க. குடியால் செத்து போனவர்கள் நம்ம சமூகத்தில் 50% கிட்டத்தட்ட இளைஞர்கள் இருக்காங்க. இதையெல்லாம் எதிர்த்து ஒரு போர்க்கால அடிப்படையில் தமிழ்நாட்டு இளைஞர்கள், தமிழ்நாட்டு மக்களை கட்சிகளை தாண்டி நம்ம வேலை செய்யணுங்கிறதுக்காக தான் இந்த ப்ரெஸ் மீட் போட்டிருக்கோம். இதில் ரொம்ப முக்கியமாக வந்திருக்கக்கூடிய கோபநாயக்கர், அவர் மந்தை நாயக்கர் என்று அவர்கள் சமூகத்தில் அழைக்கிறாங்க. ஒரு 72 கிராமங்களில் முற்றிலும் இப்படிப்பட்ட நிலைமை இருக்குது. அவர் தன்னுடைய கருத்துக்களை உங்கள்கிட்ட சொல்லுவார். அதுக்கு பேரு கோபாநாயக்கர் மந்தை. அந்த 72 கிராமங்களுக்கும் கோபாநாயக்கர் மந்தை என்று பெயர். திண்டுக்கல் மாவட்டத்தில் குஜிலியம்பாறை ஒன்றியத்தில் அது இருக்கு. அதே போல திருச்சி, கரூர், திண்டுக்கல், இந்த 3 மாவட்டங்களிலும் இப்படி குடிப்பக்க பழக்கங்களிலிருந்து தங்களாவே நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக விடுதலை செய்து கொண்ட கிராமங்கள் இருக்கிறது. அதனுடைய தலைவர் இப்போ உங்கள்கிட்ட சொல்லுவார். சொல்லுங்க. சென்ட்ரல் ரைட், இங்கே வந்துருக்கு மைக்குக்கு. திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை தாலுகா கோபாநாயக்கர் மந்தை நாயக்கர். என் பேர் கோபாநாயக்கர். எங்களுக்குள்ள 24 கிராமம், 72 ஊர் அப்படின்னு சொல்லி நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். தொட்டிய நாயக்கர் சமுதாயத்திலேருந்து எங்கள் ஊரில் ஐயா சொன்ன மாதிரி மது
போதை அப்படிங்கிற ஒரு பழக்க வழக்கங்கள் எங்கள் சமூகத்தில் இன்றைக்கி இல்லை, என்னென்னைக்கும் காலகாலமாக பரம்பரையாக எங்கள் சமூகத்தில் அந்த ஒரு பழக்க வழக்கங்கள் இது வரைக்கும் இல்லை, இனிமேலும் இருக்காது. அந்த மாதிரி ஒரு எங்கள் சமூக மக்கள் ஒரு கட்டுப்பாட்டோடவும் ஒரு கண்ணியத்தோடவும் ஒரு பண்பாடு கலாச்சாரத்தோடவும் வாழ்ந்துக்கிட்டு வர்றோம். மற்றும் எங்களுக்குள்ளே நடக்கிற தேர் திருவிழா, கல்யாண விசேஷங்கள் மற்றும் சமூக பல நிகழ்ச்சிகள்லேயும் விசேஷங்கள்லேயும் இந்த மாதிரியான ஒரு மது போதை பழக்க வழக்கங்கள் சிறியவர்லேருந்து பெரியவர்ல வரைக்கும் யார் ஒருத்தரும் அந்த ஒரு பழக்க வழக்கங்களுக்கு இது வரைக்கும் போகலை. அதே மாதிரி காலங்காலமாக வாழ்ந்துக்கிட்டு வர்றோம். அப்படி வாழ்ந்துக்கிட்டு வர காலங்கள்னால எங்களுக்கு நடக்கிற திருவிழாக்களில் அநேகமான பெரிய கும்பல், மாலை திருவிழா, தேர் திருவிழா அப்படி கூடும் காலத்தில் 10,000 பேர் 20,000 பேர் 50,000 பேர் கூட கூடி ஒரு திருவிழாவில் நடத்துகிறோம். அப்படி அந்த மது போதை பழக்க வழக்கங்கள் இல்லாத காரணத்தினால எங்களுக்குள்ள ஒரு சண்டை சச்சரவுகளோ குழப்பங்களோ பிரச்சனைகளோ என்றைக்கும் வர்றதில்லை. நாங்கள் பெருசாக எங்களுக்குள்ள கலவரம் பிரச்சனை வரும்ட்டு காவல் நிலையத்தையோ மற்ற இடங்களையோ நாங்கள் அணுகி போகிறதில்லை. எப்படி எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் எங்களுக்குள்ளே நாங்கள் அதை பேசி தீர்த்துக்கிறோம். அந்த மாதிரி ஒரு கட்டமைப்போடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அது மாதிரி இன்னும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அநேக சமூகங்களும் இந்த மாதிரி ஒரு போதை மது இல்லாமல் எல்லோரும் நல்லா இருக்கணும், நல்லா வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ மது போதை ஒழிப்பு இயக்கத்தை துவங்கி நடத்திட்டு இருக்கிற ஐயா மகேந்திரன் ஐயாவிற்கும் இங்கே கூடியிருக்கிற பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் வீரபாண்டிய கட்டபொம்மன் பண்பாட்டுக் கழக செயல் தலைவர் ராமகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் நமது ராமராஜ் அண்ணா அவர்களுக்கும் இங்கே கூடியிருக்கிற எங்கள் சமூகங்களுக்கும் இங்கே அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். அது மாதிரி இங்கே கூடியிருக்கிற ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தில் காலை நேரத்தில் கூடியிருக்கீங்க. அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சமூகங்களும் அனைத்து மக்களும் ஒரு போதை மது பழக்க வழக்கங்களிலிருந்து விலகி தன்னுடைய கலாச்சாரங்களையும் தன்னுடைய உடல் ஆரோக்கியங்களையும் சிறியவர்களிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லோரும் நல்லா இருக்கணும், சமூகத்தில் ஒரு சீரும் சிறப்புமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வுக்காக ஐயா மகேந்திரன் ஐயா மது போதை ஒழிப்பு ஒரு இயக்கத்தை உருவாக்கியிருக்காரு. அதில் எல்லா சமூகங்களும் பத்திரிகைகளும் நம்ம பெரியோர் சான்றோர் அனைவரும் ஒருங்கிணைந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினால் எல்லா தமிழகத்தில் உள்ள அனைத்து மக்களும் ஒரு நல்ல ஒரு சீரோடு சிறப்போடு வாழ்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகளை உருவாகுன்ற இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் ஒரு நன்றியை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். இப்போ ஏதாவது இவர்கிட்ட கேள்வி கேட்குறீங்களா? குறிப்பாக என்னென்னா 72 கிராமங்களில் குறைஞ்சபட்சம் ஒரு 15,000-20,000 மக்களுக்கு மேல் இருக்கும். அவங்க மேலே அப்படி ஒன்றும் பெரிய கண்டிஷனான நடவடிக்கை எடுக்கிறது இல்லைங்க. அவங்கள அப்படி ஒரு போதை மதுவுக்கு ஆளானவங்க அவங்களாக வந்து சமூகத்திலேருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருந்துக்கிறாங்க. ரெண்டாவது அப்படி இருக்கும்போது மற்ற அவங்கள வந்து மதிக்கிறதில்ல, அவங்கள கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறனால அவங்களுக்காக ஒரு குற்ற உணர்வு பயம் வந்துடும். நாம் இப்படி மது போதைக்கு அடிமையானதுனால நம்ம சமூகம் நம்மளை வெறுக்கிறாங்க அப்படின்னு அந்த ஒரு பயத்திலேயே அவங்க வந்து அந்த ஒரு பழக்க வழக்கத்துக்கு போகாமல் திருந்தி தெளிவாக நல்ல வழியில் வர்றாங்க. இருக்குது அது இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கிராமங்களில் நாங்கள் மட்டும் இல்லை, தொட்டி நாயக்கர் சமூகம் மட்டும் இல்லை, பலதரப்பான சமூகங்கள் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வேணும்னு விரும்பி வச்சுருக்காங்க. அவங்கள நாம் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல, கலந்து இருக்காங்க. நாங்கள் மட்டும் குடிக்கிறோம். இல்லை எங்கள் சமுதாயம் தொட்டி நாயக்கர் சமூகங்கள் இருக்கிற இடத்துல அது குடிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி பழக்கம் இது ஒண்ணே இந்த தொட்டி நாயக்கர் சமுதாயம் எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ அங்க ஊர் இருந்தாலும் கூட அந்த ஊருக்குள்ளேயே ஒரு பகுதி ஒரு 2 வீதி 3 வீதின்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அந்த ஒரு வீதி 2 வீதியில் ஒரே இடத்தில் தான் இந்த தொட்டி நாயக்கர் சமுதாயம் எல்லா இடங்களிலும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. இதில் ஒரு சின்ன விளக்கம் என்னன்னா, தொட்டிய நாயக்கர் சமூக கிராமங்கள் முழு கிராமங்களும் சிலது இருக்கு.
இல்லை, பெரும்பான்மையா இருக்கிறது. பெரும்பான்மையா அந்த கிராமங்கள்ல கிடையாது. இப்ப மிங்கிளாகி இருக்கு பாருங்க, ஒரு 20% 10% இருக்கும்போது அந்த இடத்துல இப்படி வைக்கிறாங்க. இவங்க வந்து அதை கட்டுப்படுத்துங்கிற அளவுக்கு அவங்களுடைய வளர்ச்சி இல்லை. நாங்கள் கட்டுப்பட்டுருக்குறோங்கிறதோடு இருக்கு. இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னாக்க, இவங்களையும் இணைத்து இதை முழு கட்டுப்பாடு கொண்டு வர்றதுக்கான முயற்சியில் ஈடுபட போகிறோம். இப்போ குஜிலியம்பாறை தாலுகா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இங்கே வந்துடுறீங்களா? பேசுகிற பரவாயில்ல. குஜிலியம்பாறை தாலுகா இருக்குது, அதில் எல்லா சமூகமும் இருக்குது. தாலுகா முழுவதும் நம்ம கிடையாது. நமக்குன்னு சில ஊர் அவர் ஐயா சொன்ன மாதிரி கிராமத்தில் அந்த ஊர் தனியாக, நம்ம சமுதாயம் தொட்டி நாயக்கர் சமுதாய ஊர் தனியாக இருக்குது. அதில் வந்து எந்த சமூகமும் கலந்துருக்காது. அப்படியே இருந்தாலும் பக்கத்தில் இருப்பான். அவங்களோட நாங்கள் ஒன்றிணைந்து இருப்போம். எங்கள் ஊருக்குள்ளே அந்த இது இருக்குல்லைங்க, அந்த டாஸ்மார்க் அப்படி கிராமங்களில் இல்லைங்க. இப்போ குஜிலியம்பாறை தாலுகா, கோயிலூர், இப்படி பாளையம், பெரும் ஊருகளில் தாங்க இருக்கு. போய் தான் பார்க்கணும். ஆனால் நம்ம ஊர் பக்கத்தில் அங்கே டாஸ்மார்க் கிடையாது. ஆமாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, எந்த குற்றங்களும் கிடையாது. அடிதடி கிடையாது, கொலை கிடையாது, கற்பழிப்பு கிடையாது, ஒன்றுமே கிடையாது. தமிழ்நாட்டில் அந்த மாதிரி கிராமங்களை பார்க்க முடியாது. அது காரணம் இந்த மது தான் அப்படிங்கிறது புரியுது. நாங்கள் வந்து 2 நாள் ட்ராவல் பண்ணி எல்லா ஊருக்கும் போனோம். அதனுடைய புள்ளி விவரங்கள்லாம் எடுத்து பார்த்தோம். அந்த கிராமங்களில் ஒரு குற்றம் கூட கிடையாது. குற்றம் அப்படின்னு வந்ததுன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, ஊரே கூடி பேசி சின்ன மன உரசல்கள், அது கொலை, கொள்ளை, இந்த கற்பழிவு, இந்த பாலியல் பலாத்காரம், இந்த மாதிரி எதுவுமே இல்லை. அப்படிங்கிறதுல என்ன தெரியுதுனாக்க, இது எல்லாத்துக்கும் உற்பத்தியாக இருக்கிறது மது என்பது புரிகிறது. அதனால அதை அகற்றணுங்கிறது இந்த குடிமை சமூகத்தின் மூலம் மற்றவங்களுக்கு சொல்லிக்க விரும்பும். போதை தானே எல்லாமே, மது போதை, அது ரெண்டையும் சேர்த்து தான். போதை வாஸ்துக்கள் அனைத்துக்கும் எதிரானது. அதுல வந்து இன்னும் டெக்னிக்கலா நிறைய இருக்கு. குழந்தைகளை ஸ்பாயில் பண்றது, ஆயிரக்கணக்கான நமக்கு தெரியாத போதை நடமாட்டங்கிறது பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க வரைக்கும் வந்துருச்சு. இதை வந்து நம்ம வந்து 2வது சுதந்திர போராட்டமாக இந்திய மக்கள் நடத்தலைன்னா எதிர்கால தலைமுறைன்னு ஒன்று இல்லாமலே போயிடும். அதுக்காக தான் இதை நாங்கள் தொடங்கி ஏதாவது செய்வோம். அரசாங்கத்தினுடைய விஷயம் அவங்களுக்கு வந்து பல விஷயம் இருக்குது. ஒன்று நான் 2ஆக பார்க்குறேன். இதை அரசாங்கத்தினுடைய கடமை ஒன்று இருக்குது, பொதுமக்கள் கடமை ஒன்று இருக்குது. நாங்கள் பொதுமக்கள் கடமையை மொபிலைஸ் பண்ணுறோம். பொதுமக்கள் கடமை அதாவது வந்து கோழி முந்தியா முட்டை முந்தியாங்கிற ஒரு ப்ரோக்ராம் ஒன்று இங்கே ஓடிக்கிட்டு இருக்கு. டாஸ்மாக் ஒழிச்ச கடைகளை மூடுனா போதை ஒழியுமா அல்லது போதை? நான் சொல்லிடுறேனே, அப்புறம் நீங்கள் ஒரு பத்திரிகையாளர் நான் சொன்னதுக்கு பிற்பாடு கொஞ்சம் கேட்டிங்கன்னா விளக்கமாக உங்களுக்கும் ஒரு விளக்கம் கிடைக்கும், எனக்கும் ஒரு விளக்கம் கிடைக்கும். இதில் வந்து 2 விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று என்னன்னா, அரசு தரப்பிலிருந்து எடுக்கக்கூடிய முயற்சிகள், அந்த முயற்சிகள் சரிவர எடுக்கப்படவில்லை. என்னதான் போராட்டம் நடத்தினாலும் கூட இந்த அரசாங்கம் அந்த அரசாங்கம் என்று இல்லை. அவர்கள் இந்த டாஸ்மாகுக்கு ஆதரவாக தான் இருப்பாங்க. அதை எப்படி ஒழிக்க முடியும்? மக்கள்கிட்ட விழிப்புணர்வை உருவாக்கி பகுதியாக நீங்கள் வந்து அதை செஞ்சால் தான் முடியும். வெறும் கூச்சல், குழப்பங்கள், அரசு எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களில் நடக்காதது. மக்களை வலிமை உள்ளவர்களாக மாற்றி முதல்ல அவங்களுக்கு வந்து இந்த சிந்தனை போக்கை வளர்த்து தான் செய்ய முடியும். நாங்கள் எடுக்கிற முயற்சி 2வது முயற்சி, மக்களை ஒன்று திரட்டக்கூடிய கட்சி அரசியல், மக்கள் அரசியல். இது மக்களை ஒன்று திரட்டக்கூடிய ஒரு அரசியலை நாங்கள் நிகழ்கிறோம். ஆமாம், பண்ணலாம். அதாவது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்றைக்குமே இந்த மாதிரியான கருத்துக்கள் சிறியதாக தான் இருக்கும். அது படிப்படியாக அதை கொண்டு வர முடியும். உதாரணத்துக்கு இந்த தொட்டியநாயக்க சமூகத்தில் வந்து ஒரு ரொம்ப பெரிய சிறப்பு என்னன்னா, என் கண் முன்னாலே பார்த்தேன், ஒரு பையன் ஓடுற முயலை போய் பிடிச்சிட்டான். அந்த அளவுக்கு ஸ்டெமினா இருக்கு அவங்களுக்கு. விளையாட்டு, அவங்களுடைய மாலை தாண்டும் நிகழ்ச்சிகள், இதையெல்லாம் பார்க்கும்போது வேறொரு வேட்டை சார்ந்த சில விஷயங்கள்ல அந்த சமூகம் வந்து நகருது. இப்போ நம்ம ஊர்ல நீங்க பார்த்தீங்கன்னாக்க, நான் வந்து பல்லவரத்தில் இருக்கேன். பல்லவரத்தில் சில 4-5 பேர் சேர்ந்து ஸ்போர்ட்ஸுக்கு காலையில் கொண்டு போகிறாங்க, பையங்களை போகும்போது பார்த்தீங்கன்னாக்க அந்த பையனுடைய கண்ணோட்டமே மாறி போகுது. சாதாரண தவறு உள்ள பையன்கள் கூட மாறுறாங்க.
இப்போ அரசாங்கம் ஒன்று, அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு உங்களை விட கூடுதலான விமர்சனம் இருக்கு. அரசாங்கம்னா ஒரு கட்சி அல்ல, ஒட்டுமொத்தமாக த கவர்மெண்ட், த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கவர்மெண்ட் அது வந்து என்னைக்குமே லாபத்தை நோக்கி தான் நகருது. ஆனால் மக்கள்கிற நாம என்ன பண்ணணும், நம்ம அங்கங்க சமூகங்களாக நின்று இதை பாதுகாப்பதற்குரிய மக்கள் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். பொத்தாம் பொதுவில் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா கவர்மெண்ட்டை குறை சொல்லிட்டு வேற எந்த விதமான ஆல்டர்னேட்டிவ் வந்து எடுக்காத ஒரு சிஸ்டம் நம்ம ஊருக்குள்ளே வந்துடுது. அதனால தான் அதை எதிர்த்து மக்கள்கிட்ட விழிப்புணர்வு உருவாக்கி அவங்கள ஸ்ட்ரெங்தன் பண்ணி, இப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல பள்ளிக்கூடத்து பிள்ளைங்களுக்கு முட்டாய் கலந்து விற்கிறாங்கிறத தெரிஞ்சால் அவன் பேசிக்கிட்டு இருக்கமே ஒழிய சேர்ந்து அதை எதிர்க்கக்கூடிய திறன்கிறது மக்கள்கிட்ட இல்லை. அது மக்களை குறை சொல்கிறத விட அவர்களுக்கு அவர்களுடைய அதிகாரம் தெரியவில்லை, அதை உருவாக்குறதுக்கான முயற்சியில் தான் நாங்கள் ஈடுபடுறோம். அது நம்ம தான் இந்த அமைப்பு அரசாங்கத்திட்ட முறையிடும், நீதிமன்றங்களை அந்த மாதிரியான வழக்குகள் வர்ற போது 2 விஷயத்தை இங்கே நாங்கள் டெக்ளேர் பண்ணுறோம். ஒன்று என்னன்னா, ஒரு பெண் குழந்தை அப்பா தப்பாக நடந்துட்டாருங்கிறதுக்காக குடிச்சிட்டு வந்து தப்பான கொண்டுட்டு அந்த பெண் குழந்தை செஞ்சது ரைட்டா தப்பாங்கிறது இன்றைக்கி சொசைட்டியில் ஒரு கேள்வியாக வருது. நாங்கள் வந்து அந்த பெண் குழந்தையினுடைய அந்த மன உணர்வு இருக்கு பாருங்க, அதை எடுத்து அந்த வழக்கை நடத்துறதுக்கு நாங்கள் முடிவு பண்ணுறோம். அதே போல் இப்படி பாதிக்கப்பட்ட அமைப்புகள் இருக்குமானால் அதனால பாதிக்கப்பட்டவங்களுக்காக அவங்களுக்கு சமூக ரீதியாக பாதுகாப்பு தருவதற்கும் சட்ட ரீதியாக பாதுகாப்பு தருவதற்கும் உரிய முயற்சிகளை நாங்கள் எடுப்போம். நான் வந்து இதில் அறிமுகப்படுத்த வேண்டியவங்க எல்லாரும் அவங்க யாருன்னு சொல்லிடுங்க, நீங்கள் தான் சொல்லணும். அவர் தேசியமங்கம் பக்கத்தில் எங்கள் சொந்தக்காரர் தான், கரூர் மாவட்டத்தில் சேர்ந்தவர். அவர் பேர் காட்டாநாயக்கர். அங்கே பார்த்து சொல்லுங்க. அவன் தேசியமங்கலத்துக்கு பக்கத்தில் கரமாதம்பட்டி காட்டாநாயக்கர். நான் மந்தை உப்பநகச்சி நக்கர் மந்தை. ஓகே, அவங்க எல்லாமே அந்த ஒரு பகுதியை வந்து மந்தைன்னு தான் சொல்கிறாங்க. அந்த மந்தையினுடைய முழு தலைவர்கள், பெரிய அமைப்புக்கு மந்தைன்னு பேர். அப்புறம் வந்து ஊர் நாயக்கர், அப்புறம் வந்து கோடாங்கி நாயக்கர், கம்பளி நாயக்கர். என்ன பெரிய விஷயம்னாக்க, கம்பளியை விரிச்சிட்டாங்கனாக்க அங்கே வந்து அநீதியான வார்த்தைகள் வரக்கூடாது, நீதிங்கிறது அவங்க கம்பளி, கம்பளத்து நாயக்கர்னு வச்சு ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு சோஷியாலஜிக்கெலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சொசைட்டியாக இருக்குது. அதை நான் வந்து பார்த்துட்டு வந்தேன். மொத்தத்தில் என்னன்னா, மீடியாக்கள், சமூகம் எல்லாம் சேர்ந்து இதுக்கான ஒரு சுதந்திர போராட்டத்தில் வந்து மக்கள் எவ்வளவு எழுச்சியாக பங்கு பெற்றாங்களோ அதே மாதிரி நேருக்கு நேர் நின்று சமரசமற்ற முறையில் மது போதைகளை ஒழிக்கின்ற மக்கள் யுத்தம் ஒன்று தொடங்கப்பட வேண்டும். அது எங்களால் முடியுமா முடியாதான்ல, நாங்கள் வந்து அதுக்கான முன்மொழிதலை தந்து யாரெல்லாம் இளைஞர்கள் வர்றாங்களோ அவங்களையெல்லாம் இதுக்கு திரட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறோம். இவருடைய பெயர் ராமகிருஷ்ணன். அவர் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் பண்பாட்டு கழகம், அந்த கழகங்கிறது தொட்டிய நாயக்கர் சமூகத்தினுடைய பண்பாட்டு அமைப்பு, அதனுடைய செயலாளர் முழுசும். அவர் ஒரு ஒர்க்கர், அவர் திருப்பூர் ஒர்க்கர். அவர் அதே போல் ஐயா வந்து ஒரு ஓய்வு பெற்ற மத்திய அரசினுடைய உயர் அதிகாரி. அவர் அந்த சமூகத்தை சார்ந்தவர் தான். அவர் ஒரு அறக்கட்டளை வச்சு அந்த குழந்தைகளுக்கான கல்வியெல்லாம் கொடுக்குறாங்க. ராமராஜன் பேர். மற்றவங்களாம் அந்த சமூக தலைவர். வேற ஏதாவது கேட்கணுமா? அதாவது ஒரு சின்ன இதுங்க, நாங்கள் அதை வலியுறுத்துறோம். நீங்கள் வந்து அப்படி ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க, அந்த வாக்குறுதியை நிறைவேற்றலை, அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறோம். அதுதான் செய்ய முடியும். இப்போ அதுக்கு பதிலாக இதுக்கு போய் நீங்கள் வேற கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு எங்களுக்கு சொல்ல முடியாது. அது எங்களுடைய எல்லையும் அல்ல. நான் இல்லை, இது வந்து நான் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக இங்கே வரல, ஒரு சிகப்பு துண்டு போட்டிருக்கேன், அதனால நீங்கள் அடையாளப்படுத்திருக்கீங்க. நான் வந்து இது வந்து மது போதை ஒழிப்புங்கிறது திமுகவா அதிமுகவான்னு அல்ல, அது அரசாங்கம். நான் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்க புரியவே விட மாட்டேங்கிறாங்க. அரசாங்கத்தினுடைய கொள்கைகள் வேறு, ஆளுங்கட்சி எதிர்கட்சிகளாக இருக்கிறது அது வேறு. கவர்மெண்ட்டுக்கு பாலிசியில் அதை வந்து நம்ம மாற்றணும். அதை மாற்றுறது வந்து கட்சிகள்லாம் மாற்ற முடியாது, மக்கள் தான் மாற்ற முடியும்.
அந்த மக்கள் அழுத்தம் கொடுத்து 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 மாற்றணும். இன்னைக்கு நீங்கள் வந்து அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 11வது அட்டவணையில் ஒரு வாக்கியம் இருக்குது. என்ன வாக்கியம்னு கேட்டிங்கனாக்க, ஒவ்வொரு கிராமமும் மதுவிலிருந்து தங்களை விடுதலை செய்து கொள்ள முடியும். அந்த விடுதலை செய்வதற்கான சட்டத்தை அவங்களே ஏற்றுக்கலாம். அது அரசியலமைப்பு சட்டம் அங்கீகரிக்குது. நாம் ஒரு 50 கிராமங்கள் 100 கிராமங்களை தயார் பண்ணி அதை டெக்ளேர் பண்ணலாம். குன்றக்குடி அடிகளார் பஞ்சாயத்து போர்டு பிரசிடெண்டாக வந்து அவங்க ஊரில் அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய எல்லைக்குள் மது கிடையாது, பஞ்சாயத்து எல்லைக்குள்ள கிடையாது அப்படிங்கிறத அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணார். கவர்மெண்டால் மறுக்க முடியல. அதனால் வந்து இந்த போராட்டம் வித்தியாசமான போராட்டம். இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், மக்களை வச்சு தான் எவன் தப்பு பண்ணுறானோ, திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், அல்லது லோக்கல் கான்ட்ராக்டுக்காரவங்களாக இருக்கட்டும், எல்லாரையும் அம்பலப்படுத்துவோம். விழிப்புணர்வு வேணும்ல. வெறும் சண்டை, திமுகவா அதிமுக நம்ம டிவிலெலாம் பார்க்குறோம், வெறும் சண்டையில் போய் கடைசியில் என்னன்னா சத்தம் தான் தெரியுத ஒழிய வேற ஒன்றும் தெரியல. நாங்கள் இதை ஒரு கருத்து போராட்டமாக நடத்த விரும்புகிறோம். இங்கே போராட்டமே கிடையாது. அவங்க அந்த பிரின்சிபலை ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்க. அவங்களுக்கு ஒரு பையனை கூப்பிட்டு கேட்டேன், மது போதை ஒழிக்கிறத பற்றி நாங்கள் ஒரு முயற்சி எடுக்கிறோன்னா, அப்படின்னா என்னன்னே எங்களுக்கு தெரியாது சார், எதுக்கு சார் கிட்ட வந்து பேசிட்டு இருக்கீங்க? ஒரு சமூகம், அதாவது மொத்தம் 64 சமூகங்கள் இருக்கு, டீநோட்டிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள சமூகங்கள். அவங்கெல்லாம் வந்து ஒதுங்கி இருக்கிறாங்க. அதில் சிலதில் 70% குடிக்காதவங்க இருக்கிறாங்க, 30% இதாக இருக்கு. சில சமூகங்களில் 50 இருக்கு. பல சமூகங்களில் பார்த்தோன்னு பயப்படுறாங்க. ஆனால் இங்கே நகரத்திலேயோ அல்லது நகரத்தை ஒட்டிய பகுதிகளிலோ பார்த்தீங்கன்னாக்க குடிக்கிறது ஒரு தப்பு கிடையாது. குடிச்சிட்டு எவரையும் அடிக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாங்கிற நிலைமை இங்கே இருக்குது. அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அது கட்டுப்படுத்தப்பட்டதாக இருக்குது. அதை எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு இந்த மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். மற்ற சமூகம், ஊராளி கவுண்டர் சமூகத்தில் அதெல்லாம் இப்போ நாங்கள் இந்த ஒரு சமூகத்துக்கு போயிட்டு வந்தோம். மற்ற சமூகங்களுக்கு போகும். என்னங்க சமூக, நீங்க சொல்றது எனக்கு புரியல. நானா இல்ல ஐயா ஒரு அது இந்த கேள்வியே எனக்கு வந்து ரொம்ப சங்கடத்தை உருவாகுது. என்னன்னு கேட்டீங்கன்னா, மதுவே குடிக்காத ஒரு சமூகம் இருந்தா அதை வெளியில சொல்றது குற்றமா? நீங்களே சொல்லுங்க. இருக்கு, அது கொஞ்சம் இருக்கு. அல்ல, அது அடுத்து சொல்ல போறோம். இப்ப இதுல போய் நாங்க ஆய்வு பண்ணிட்டு வந்திருக்கோம். இல்ல அதாவதுங்க, நாங்க கவர்மெண்ட் கிடையாது, ஒரு முயற்சி எடுக்கிறோம். இப்படி ஒரு சமூகம் இருக்குங்கிறத வெளியில சொல்றோம். இந்த சமூகத்துல கூடுதலா இருக்கு, வேற சில சமூகங்கள்ல கொஞ்சமா இருக்கு. அதை அடுத்தது நாங்க எடுத்துட்டு போறோம். நீங்க வந்து இந்த சமூகத்தை தூக்கி பிடிக்கிறீங்களான்னு நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, ஒரு பத்திரிகையாளர் கேட்கக்கூடிய கேள்வியா இது? நல்ல விஷயம் செஞ்சவங்கள சொல்றோம், இதை நீங்க பாராட்டணும். உண்மையில அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? இவங்க குடிக்கலங்கிறதுக்காக, மற்றவங்க கலந்தவங்க குடிக்கிறாங்கிறதுக்காக அவனை போய் அடிக்க முடியுமா? ஜெயில் கட்டி போட முடியுமா? இது வேண்டாம், அப்படிங்க. இந்த விவாதம் இல்லை பொதுவாக ஐயா வந்து மது போதை ஒழிப்பு மக்கள் இயக்கம் ஒன்று நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணணும், பல விழிப்புணர்வுகள் கொடுத்துட்ருக்காங்க. அதன் அடிப்படையில் எங்ககிட்ட பேசுகிற போது சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, தொட்டிநாய்க்கர் அப்படிங்கிற ஒரு சமூகம் இருக்கிறது, அதில் குறிப்பாக சில்லவார் பிரிவுன்னு ஒரு பிரிவு இருக்குது. தமிழ்நாடு முழுவதும் ஐயா சொல்லும்போது 72 கிராமங்கள்னு சொன்னாங்க, ஊர்கள், சிற்றூர்கள், ஆயிரக்கணக்கான சிற்றூர்களில் தொட்டிநாய்க்கர் சமூகம் சில்லவார் என்ற பிரிவை சார்ந்தவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே எல்லா இடங்கள்லையும் மது போதை வாஸ்துக்கள் சத்தியம் பண்ணி சொல்லலாமுங்க, பெரும்பான்மையாக இருக்காது. 1-2 ஆங்கொன்றும் இங்கொன்றும் ஏதேனும் தவறுகள், அவர்களும் அந்த ஊரை விட்டு பிழைப்புக்காக வெளியூர்களில் வந்து நண்பர்களோடு சேர்ந்து ஏதேனும் தவறுகள் பழக்க வழக்கங்கள், இந்த மது போதைக்கு ஏதாவது அடிமையாகி 1-2 இருக்கலாமே தவிர, இன்னும் அந்த கட்டுப்பாடுகளோடு ஆயிரக்கணக்கான கிராமங்கள், தொட்டிநாய்க்கர் சமூகத்தை சேர்ந்த கிராமங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அவங்களுடைய நிலைமையில் அவங்களுக்குள்ள ஒரு வட்டத்தை போட்டு, இந்த வட்டத்திற்குள் யாரும் வரக்கூடாது,
நாங்களும் அந்த வட்டத்தொட்டு வெளியே போக மாட்டோம் அப்படின்னும் இருந்துக்கிட்டு இருக்காங்க. கட்டுப்பாடுகள் அப்படிங்கிறது அவங்களாகவே விதிச்சுக்கிட்டு அவங்களே சுத்தபத்தமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்கங்கிற செய்தி தான் இன்னைக்கு ஐயா மூலம் இதை வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஐயா சொன்னாங்க. அதனால் எல்லா மற்ற சமூகங்கள் அப்படின்னு நம்ம நண்பர் கேள்வி கேட்டார். அப்படி எந்தெந்த சமூகங்கள் இருந்தாலும் அவைகளையும் கண்டறிந்து அந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் மேம்படுவதற்கான பணிகளை இந்த மது போதை ஒழிப்பு மக்கள் இயக்கம் கண்டிப்பாக செய்யும். அந்த செய்யறதுக்கான பணிகள் தான் இது தொடக்கம். இப்போ தான் வர்றோம். இப்போ மற்றதெல்லாம் எடுத்துக்கலாம். சரி, என்ன விஷயம் அப்படின்னாக்க, ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து காட்டி நானும் நல்லவா இருக்கேன் காட்டுங்க அப்படின்னு அடுத்தது வருவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டாக கொண்டு போகிறதுக்கு பார்க்குறோம். முடிச்சுக்கலாமா? ரைட். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.